ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நித்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மிக்சடு ஃப்ரைட் ரைஸ், டேஸ்டியான சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்ன, எப்படி செய்கிறதுன்றதை வாங்க பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம இன்றைக்கி ஹாஃப் வெங்காயம், ஹாஃப் கேரட், கொஞ்சம் பீன்ஸ், கொஞ்சம் புதினா, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் ஃப்ரைட் ரைஸ்க்காக என்ன எடுத்துருக்கோன்னா காலிஃப்ளவர் கொஞ்சம், மஷ்ரூம் கொஞ்சம், பன்னீர் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி இஞ்சி பூண்டு விழுதில் பச்சை மிளகாயும் சோம்பும் சேர்த்தே அரைச்சி வச்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்க போகிறோம். காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதோடு சேர்த்து கரம் மசாலா 1 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதோட கட் பண்ணி வச்ச புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச மஷ்ரூம், பன்னீர், காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதை நம்ம அப்படியேவும் சேர்க்கலாம், இல்லை கட் பண்ணி இன்னும் சின்ன சின்னதாகவும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வடித்து ஆற வச்ச பாஸ்மதி அரிசியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், ரைஸ் நல்லா கிளறி இருக்கும், உதிரி உதிரியாக இருக்குது. அவ்வளோதான், ஃப்ரைட் ரைஸ் ரெடி. பாருங்கள், நம்ம பன்னீர், காளான், காலிஃப்ளவர்லாம் போட்டு செஞ்ச ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கு. நான் டேஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டு சூப்பராகவே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on my next video. Till then, bye bye.